சொல்லணா ஒரே ஒரு பார்வை மட்டும் பார்த்து டக்குன்னு எடுத்து. ஓகே. ஒரு ஃபோன் அவர்கிட்ட தந்துடுறா. எட்டி பார்க்குறேன். இது அதை விட இது நல்லா இருக்குண்ணா. அதை விட இது நல்லா இருக்கு. அந்த மீனோட இது நல்லா இருக்கு. அது நல்லா தான் இருக்கு. மீன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கிக்கூடா அடே என்ன குஸ்னா வாங்கிக்கலாம். நீ எவ்வளோ தரணும்? சரி தரணும். பாய் கீழே சரி உடஞ்சிருக்கு. ஸ்பீடு செல்வம் வரும். தாண்டா லைட்டாக கோலம் வரும். ஸ்பீடு செல்வம் கலர் கோலமா. நான் நினைச்சேன் தனியாக ஒரு பாக்கெட் போட்டு நான் சொல்கிறேன் லடாக் போகலாம். சூப்பர் பூஸ்ட் வாங்கிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி அந்த மாதம் ஃபுல்லாக லீவு இவனே அந்த மாதம் ஃபுல்லாக 30 நாள் லீவு. மே மாதம் ஃபுல்லாக போவான். நான் உன் சேனலில் வீடியோ வர மாட்டேன். வெளியே விற்கிறான் போல. வீடியோ வரதே இல்லையா? நீ பார்க்குறீங்களா? அவர் பார்த்துட்டே இருப்பேன். ஓசில் காசு தருவாரா? ஏமாற்றி போயிட்டேன்னா காலையாக கொடுங்க. காலையாக எங்கேயும் கே கொடுத்துட்டு இல்லைங்க. படிச்சுங்க வந்தா 3ஆவது மாதம் வேலை பார்க்குறேன். 300 ரூபாய் வாங்கலாம். அதனால தேவைண்ணா சொல்லி கிளம்பிக்கிறான் பார்த்தியாண்ணா. நான் எடுக்கிறேன் அவனுக்கு வீடு. சும்மா போன சும்மா அப்படியே சொல்லுவீங்க எல்லாம் வாயாலே. தெரியுது
நல்லா தான் இருந்துச்சு. அதை விட இது மீன் பக்காவாக இருக்குது. ஆனால் மீன் பிரியுது, சொல்லியே பிரிஞ்சு வருது. இல்லை மீன்லாம் ஒன்றும் கிடையாது. மீன் வந்து ஃப்ரெஷ் மீன் பிரியுது, வேற ஒன்றும் கிடையாது. எதனால பிரியுது? எதனால பிரியுதுன்னா என்ன பண்ண சொல்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பிரியும். அப்படிதான் இது ஊருக்காக்குப்பா. இது நான் அப்படியே மீன் தான் போட்டுனேன். அங்கே தான் நிற்கிறாரு. எதுனா வீடியோ வேணாம் வர ராவணியில் 50% துபாஸ்க்கு. என்னவா அது யாரு? அது யாரு? அது குமாராவா? குமார் இது ஒரு சைடு நல்லா இருக்கு, ஒரு சைடு பிரியுது, வேற ஒன்றும் கிடையாது. இது எப்படி பார்த்தீங்களா? இல்லை ஒன் சைடு அது அடிபட்டிருக்காது, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம மட்டும் அந்த தவா மீன் வைக்கிற மாதிரி வச்சியா, இன்னைக்கு என்ன எவ்வளோ மீன் விட்டுருப்பேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ பேரையும் ஓட விட்டுருப்போம் பூரா மீனையும். நாங்கள் எவ்வளோ திட்டு வாங்கியிருப்போம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோ? ஆனால் மீன் இருக்குண்ணா. ஆமாண்ணா, என்னென்ன பண்ணா அவருக்கு தலைவர்றாரு. அது என்னன்னு நானும் ஒன்றரை வெட்டிட்டு வருவாரா? அவரு கேரளத்தில் நானாக வெட்டினோம், அவர் வெட்டிட்டு இதே வெட்டி தான் அங்கேயே வெட்டினானுங்க தலையை. போலீஸ் ஆஃபீஸர் நல்ல மீன் விட்டாரு, அதுக்கப்புறம் கூட்டிட்டு நானா எல்லாம் ஓகேவா? என்ன பார்க்கவே இல்லை. இது மொத்தம் அவங்க தான் கேட்கணும். மொத்தம் ரொம்ப கம்மி தானே. அப்படி ஒன்றும் வருது பையனி அவங்க வெட்டிட்டு போட்டான். நான் அனுப்பிச்சு விட்றேன், பேச வருவான். ஓகேங்க. ஒருத்தரேண்ணா தலை இல்லைம்மா, தலை வேணுமா? அவங்க எடுத்து போடுவாங்கம்மா. மாடி இல்லை என்ன சொல்லணும், மீன்காரங்க கொடுக்கணுமா இல்லையா? மீன்காரங்க கொடுத்தா தான் கொடுக்க முடியும். தரேன், இல்லைன்னா தான் நான் என்ன பண்ண முடியும்? தலைங்க வேறு தலைங்க வேணா ஒரு தலை 300 ரூபாய்க்கு வாங்கினது வெட்டுறாங்க. வெட்டுறதுக்கு ஒரு 100 ரூபா 400 ரூபாய் ஆயிடுது. வரலாம் கிடையாது. களம் அது வெட்டுறது அது ஒரு தலை வந்து அது ரேட்டு அது ரேட்டு வேற. அது எங்கள் மச்சானுக்காக கொடுத்துட்டு போனது. ஒரு தலை 400 ரூபா. அது இந்த தலை வெட்டுறா அது. ஆமாம், மீனே கிடையாது இங்கே. அது இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்துச்சு. இதோட எப்போன்னு சொல்ல முடியாது. இது காலியானது அப்புறம் தான் ஆர்டர் கொடுப்பாங்க.
ஐயா அடுத்த டைம் வரும்போது நல்லா கேட்டுக்குங்க. ஆ முதல்ல நீங்கள் கேட்க வரும்போது அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். 1 2வது சண்டே அவாய்ட் பண்ணீங்க. 2 ஊருக்கு என்ன விட்டுறீங்க? எப்போ வெட்டினா என்ன? ஏதாவது ஒரு நாளில் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. விலையும் கம்மியாக இருக்கும். மீனும் பக்காவாக எடுத்துருப்பார். சரியா? இன்னைக்கு புதன்கிழமை எப்போ வேணாலும் வாங்க, சண்டே பண்ண வராதீங்க. ஏன்னா இந்த மாதிரி வெட்டுறதுக்கு என்னால் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு ஆளை பார்த்துட்டு எல்லாரையும் விட முடியும். எல்லாமே கஸ்டமர் தான். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சம்பாதிக்கிறது விடுங்க ஐயா, கொஞ்சம் வேலையை கொடுங்க ஐயா, கொஞ்சம் வேலை இது. எல்லாமே நம்ம தேடி வர்றவங்க, யாருக்கும் வெட்ட முடியாது சொல்ல முடியல. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. மனசு உங்களுக்காக தான் வந்தனே அப்படின்றாங்க. அது ஒன்றும் இந்த பெருசா படம் மட்டும் தான் நிக்குது. ஏன் 10 மணி ஆக போகுது, எங்க ஃப்ரீ ஆகுது. நமக்கு அந்த மீன் விக்கலன்றது, அந்த மீன் விக்கலன்றது ஒரு பிரச்சனை. இப்போ அவங்க தர எடுத்துட்டு போறாங்கம்மா அவங்க. ஐயா வாங்க. நீ ஏன்பா கத்துற? அவங்க எல்லாம் போக மாட்டாங்கப்பா. அவருக்கு எங்க மேல அக்கறை இருக்குண்ணா. நேற்று என்ன பார்க்கற பார்த்தா? நேற்று ஒரு கட்டி ஒன்று அக்கறை பார்த்தியா? நம்ம நீ தான் கட்டி விட்டியா? அங்கேயே உட்காந்துச்சு. நம்மகிட்ட என்னப்பா இருக்கு? நான்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீடாக வெட்டுவேன், பொருள் ரெடி பண்ணி தான் வைப்பேன். எதிர்பாராமல் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். அது யாரும் பேக் டைமாக இருந்தாலும் சரி, லாக் டைமாக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்தி நமக்கு. நான் எவ்வளோ துணி சுற்றி வச்சிருப்பேன், இடிக்கவே இடிக்காது. ஏன்னா நம்ம இடிச்சா உருவம் தெரியும். அதனால தான் ஸ்ட்ராங்காக வச்சுருவேன். வலைய கட்டியா? நீ என்ன பண்ற? நேராக போய் இவனை கூட்டிட்டு போயிட்டு அந்த வயிறு டப்பாவோட எடுத்துட்டு வந்துடுறேன். முடிச்சு வேண்டாம், எடுத்துன்னு வந்து இங்கே வச்சிரு. நம்ம வீட்டுக்கு எல்லாம் எடுத்துக்கிடுவோம். முள்ளக்குமார் கேட்டிருக்கான் எல்லாரும்.